வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப சிம்பிள் சமையல் தான். புடலங்காய் போட்டு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் காராமணி காயில தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி பண்ண போறோம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சப்பாத்திக்கு இல்லை நீங்கள் ரைஸ்க்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நம்ம சென்னா தான் பண்ண போறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சப்பாத்தி, பூரி, நான் எதுக்கு வேணாலும், இல்லை வெறும் ரைஸ்லேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிங்கனாலும் ரைஸ்லேயே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் நான் கூட்டுக்கு எப்பயும் போல ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிட்டு நல்லா மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு அது கூடவே புடலங்காயும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது வெந்து ரெடியாக இருக்கு. ஸோ இதுக்கு எப்பயும் போல தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி விட்டுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த பக்கம் கூட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கோம். அது நல்லா காஞ்சிருக்கு. காராமணி கறிக்கு வதக்கிக்கலாம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமா மஞ்சள் பொடி, இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுத்து. இப்போ காராமணி காய் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இந்த காய் நல்லா வேகட்டும். கூட்டு நல்லா கொதிச்செடுத்து நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். பச்சை தேங்காய் ஒரு ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. கூட்டுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளுடைய புடலங்காய் கூட்டு ரெடி. அடுத்தது நம்ம சென்னா தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ரொம்பவே நல்லா காஞ்சிடுது. சீரகம், அப்புறம் கிராம்பு, பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கணும். இது கூடவே இஞ்சி, பூண்டு விழுது அதையும் சேர்த்துருவோம். பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டுடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டா ஒரு கொதி வருது. இன்னும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் காரத்துக்கு வரமிளகா பொடி. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், வரமிளகா பொடியும் போடுறோம். அப்புறம் தனியா பொடி கொஞ்சம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் பாருங்க, காராமணி நல்லா வெந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்திருக்கு. இதுக்கு காரம் சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி கொஞ்சம், அப்புறம் தனியா பொடி. நீங்க சாம்பார் பொடி இருந்தா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை குழம்பு மிளகா பொடி இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ எது வேணாலும் சேர்த்து பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த காரம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு அதை வதக்கினீங்கன்னா அது ஒரு தீஞ்சா மாதிரி, அது லைட்டாக ரோஸ்ட் ஆன மாதிரி வதங்கும் பாருங்க. அப்பதான் அது டேஸ்டா இருக்கும். ஸோ நான் இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இப்போ நல்லா வதங்கட்டும். இது நல்லா ஒரு கொதி வந்துருக்கு. புரியுதா? ஸோ இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற கொண்டக்கடலை அதோட தண்ணியும் சேர்த்துருவோம். இதுலயே ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். நாம சும்மா சேர்ந்தாப்புல வரணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையே சும்மா மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ சேர்ந்தாப்புல இருக்கும். இப்போ இதில் சோலை மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி ரெடியாக இருக்குது. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம்.
தேவையான அளவு போட்டுக்கலாம். காஞ்ச வெந்தய கீரை இலை, அப்புறம் கொத்தமல்லி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சோலே மசாலா ரெடி. இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு வெங்காயம், நல்லா பச்சை வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாட் ஐட்டம் மாதிரியும் சாப்பிட்லாம். அப்படியே சமோசா ஏதாவது இருந்ததுன்னா அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதை உடச்சி போட்டு கூட சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் இதை ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்ல ஒரு ரைஸில் வெறும நார்மல் ரைஸ் இருக்குன்னா அதில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எது வேணாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி ஆல்ரெடி நமக்கு தெரியும், சப்பாத்தி, பூரி, பராட்டா எல்லாத்துக்குமே, நான்ல எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் வந்து நம்ம காராமணி காயும் ரெடி ஆகிடுது, அதையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். புடலங்காய் போட்டு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் காராமணி வந்து தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு காரக்கறி, மத்தியானத்துக்கு வந்து சென்னா மசாலா, சோலே மசாலா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.